ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன வீடியோ தான். அதுக்கு இது வந்து என்னென்னா, பனியில் வந்து முருங்கைக்கீரை வந்து அப்படியே துடி துடியாக அழகாக இருந்துச்சு மேலெலாம். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ தான் வந்து எடுத்திருந்தேன். என்னென்னா வந்து மிளகாலாம் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட்டு பேட்ச் போட்டு இந்த செடி இப்போ எடுத்துட்டேன். பட் வந்து இலை சுட்டு இருந்துச்சுன்னு முன்னாடி கட் பண்ணி விட்டு பார்த்தேன். பட் வந்து வளரலை. அதை இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்க வீடியோ தான் வந்து இது. இது வந்து காலேஜ்லேருந்து வந்து 3 மணிக்கு வந்தேன்னா 3 மணிலேருந்து எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த வீடியோ. நான் மட்டும் தான் வேலை செஞ்சேன். எங்கள் அம்மாவுக்கு நான் வந்ததே தெரியாது. பேகை வந்து இதில் வச்சுட்டு வாசலில் வச்சுட்டு நான் பாட்டு வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து யாரோ வந்து திறக்கிற சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்த்தாங்க. அப்புறம் மிளகாய் உள்ள இலையெல்லாம் வந்து கட் பண்ணிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, தக்காளி வந்து சாஞ்சிருந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம குச்சி நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருவாள் எடுத்துகிட்டு வந்து குச்சி நட்டு வச்சேன். எங்கள் அம்மா கேட்டை பூட்டவே இல்லை. அதனால் அதுக்குள்ளே தான் அருவாளாக இருக்கும். அதெல்லாம் வந்து எடுத்து ஈஸியாக எடுத்தாச்சு. எடுத்து அதுக்கப்புறம் வந்து நட்டு வச்சிட்ருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நட்டு வச்சிட்ருக்கேன். ரொம்பலாம் எனக்கு தெரியாது கார்டனிங் பற்றி. இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன். பட் இந்த வீடியோ எடுக்கும்போது ஒன்றுமே எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லணும். இப்போ நிறையாவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் என்னால் எக்ஸாட்டிக் வெரைட்டியாக வளர்ப்போம். அதுமாதிரி யாரும் வீட்டில் வளர்க்காத இதெல்லாம் வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதில் ஒரு முயற்சியாக ஒன்று 2 ட்ரை பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த மருதாணி வந்து சாஞ்சு கிடந்துச்சு. அது வந்து நிமித்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிமித்தி வச்சேன். அதுக்கு வந்து கயிறு கட்டி விடுவாங்கள்ல, கயிறு கட்டி அந்த பக்கம் சாய்ச்சோம்னா அந்த பக்கம் சாஞ்சிடும்னு சொல்லி நிறுத்தி வச்சேன். பட் அது வந்து ரொம்ப வளரும்போதே சைடாகவே வளர்ந்துருக்காங்க. கீழே சிமெண்ட் டேங்க் இருக்கிறதுனால அதுக்கு பக்கத்தில் வந்து வளர்ந்துருக்கனால சைடாக வளர்ந்துருக்கு. பட் பரவாயில்ல, ஓரளவு ஏறிக்கிச்சு. இப்போ அந்த இடத்துல வந்து இரும்பு கம்பிலாம் வச்சுட்டாங்க. தென்னை மரம்லாம் நல்லாவே வளர்ந்துருச்சு. இது கொஞ்சம் பழைய வீடியோ தான். ஏன்னா இப்போதைக்கு என்னால் எடிட் பண்ண டைம் இல்லை. ஒரு மாதிரி எப்படியோ டிஸ்டர்பிங்காகவே இருக்குது மைண்ட், என்னென்னு தெரில. அதனால் என்னால் வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணவே பிடிக்கல, எடுக்கவும் பிடிக்கல. இது ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருந்தேன். சரி ரெக்கார்ட் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இதில் வந்து மஞ்சள் காட்டியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் ஹார்வெஸ்ட்டையும் நான் வந்து வீடியோ ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ. உண்மையிலேயே ஹார்வெஸ்ட்லாம் பண்ணும்போது அப்படியே நம்மளுக்கு அவ்வளோ சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். வீட்டில் காய்கறிலாம் வளர்த்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் சின்ன கடுகுலேருந்து எதாக இருந்தாலும் சரி ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அப்படி இருக்கும் நம்மளுக்கு. மஞ்சள்லாம் வந்து நட்டு வச்சு எங்கள் அம்மா அதெல்லாம் நட்டாங்க. இதெல்லாம் நான் நட்டேன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவேன். அது வந்து பிடுங்கிறதுக்குள்ளே வந்து அத்தனை மண்ணுள்ளி பாம்பு வரும், மண்புழு வரும், புறாலாம் வரும். நான் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணிட்டேன். பயந்துலாம் ஓடி போனேன், நான்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மஞ்சள் செடி எவ்வளோ அழகாக இருக்கும், அதை விட டபுள் மடங்கு அழகு அதில் பூ. அந்த பூவில் ஒரு வாசனையும் இருக்காது. அது 1 வாரம் வரைக்கும் வாடாமல் இருக்கும் அந்த பூ. அவ்வளோ அழகாக இருக்கும். தரையிலேருந்தே முளைக்கும். வாழைப்பூ எப்படி அந்த வாழை இலைக்கு நடுப்பே முளைக்குது, அதேமாரி தான் இதுவும் முளைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாவக்காய்லாம் பார்த்துட்ருந்தேன். குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.